பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அலங்கார வாசல் தேவாலயத்தில் கூடி வந்தவங்க ஒவ்வொருவரையும் அருள்நாதர் ஆண்டவர் ஆசீர்வதித்து யூடியூப் சேனல் மூலம் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைவு கூறுவாராக. வருஷத்தின் நன்மை நாள் முடிசூட்டின தேவகுமாரின் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா. கரங்களை தட்டி கர்த்தருடைய சன்னிதானத்துல அல்லேலூயா. ஆண்டுடைய மகாபெரிய கிருபைனால உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, மனிதனுக்கு மனிதன் பெருமை பாராட்டுவது அது கூடாத காரியம். ஆனால் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால் தேவன் நம்மளை பெருமைப்படுத்துவது எத்தனை விதமான ஆச்சரியமான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் நம்மளை பெருமை பாராட்டுகிற தேவனாம்? ஆண்டவராகிய எம்பெருமான் நம்மளை பெருமை பாராட்டுகிற தேவனாம். ஒரு மனிதனை உயர்த்தவும், ஒரு மனிதன் கண்டு பெருமை பாராட்டவும், நீ ஆண்டவருடைய கிருபையை இவ்வளவு செல்வந்தனாக ஆஸ்வதிக்கப்பட்ட மகனாக வியாதி பலவீனம் இல்லாமல ஆண்டவருடைய ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ ஆண்டவருடைய கடவுளுடைய கிருபையினால் அங்கே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனால், அவரை சொந்த ரட்சகராக நீ பூஜிப்பதனாலும் செவிப்பதனாலும் நாம் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கிறாருன்னு மற்றவர்களை பார்த்து சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். ஆண்டவர் தான் நம்மளை பெருமை பாராட்டுவதை செய்கிறார். கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருந்த போது ஒரு கொடுத்த வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் அல்லேலூயா. ஆண்டுடைய மகாபெரிய கிருபையினால் கர்த்தர் தாவீதுக்கும் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளிடுவேன். அல்லேலூயா. தாவீதுக்கு மாத்திரம் ஏன் இத்தனை கிருபை? அவன் குடும்பத்தை மாத்திரம் ஏன் ஆண்டவர் அழிக்காம விடுறாரு? என் அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு ஒரு விளக்கு எப்போதும் சுடர் விட்டு எப்போதும் ஒரு ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலகத்துல சிறந்த பணக்காரர்கள், சிறந்த செல்வந்தர்கள் அப்படின்னு பார்த்தா ஏராளமான ப்ராடக்ட் வச்சிருக்கான். இந்த டாடா கன்சல்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ப்ராடக்ட், எத்தனையோ சம்பவம். டாடா கம்பெனில எத்தனை விதமான வியாபாரம் பண்றாங்க. டாடா கம்பெனில டாடா காரு, டாடா இரும்பு ஃபேக்டரி, டாடா ட்ரெஸ், உப்பு முதல் கொண்டு டாடா உப்பு முதல் கொண்டு பண்றான். எல்லாம் எத்தனையோ லட்சக்கணக்கான பொருள் டாடாவில் பாத்தீங்கன்னா. அப்போ ஒரு பிசினஸ் அடிபட்டாலும் ஒரு பிசினஸ் தூக்கிவிடும். அந்த ஆசீர்வாதமாகப்பட்டது, அந்த லாபமாகப்பட்டது எல்லா பகுதியில இருந்து ஒண்ணு வந்துனே இருக்கும். ஒரு ஆசீர்வாதம் வந்துனே இருக்கும், ஏதோ ஒரு பகுதியில வந்துனே இருக்கும். ஒரு 10 ஊத்து கணத்துல வந்துடுறன்னா 4 ஊத்து அடப்பட்டாலும் 6 ஊத்து வந்துகிட்டே இருக்கும். அது போல எதன்மான கட்டோட பிள்ளைகளே, ஒரு கிருபை தேவனுடைய ஆசீர்வாதமாகப்பட்டது சங்கீதக்காரர் தாவீது குடும்பத்திலே தேவன் அணையாவிலக்காக இருக்கிறார். சங்கீதக்காரர் தாவீது பக்தன் குடும்பத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எப்படியா? கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டிடுவேன் என்று சொல்லி அவனுடைய பண்ணின உடன்படிக்கை மித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாது இருந்தார். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை ஆண்டவர் அழிக்க அடுத்தடுத்து ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துட்டே வராரு. ஏன்? அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கண்களிலே எதனால இப்படிப்பட்ட கிருபை? அந்த ஆண்டவருக்கு எம்பெருமானுக்கு அந்த குடும்பத்தின் மேல அப்படி ஒண்ணு இறக்கும். அந்த குடும்பம், அந்த மனிதன் ஆண்டவருக்கு அப்படி என்ன செய்துட்டாரு?
யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு இக்கட்டான நேரத்துல, ரொம்ப சூழ்நிலை ரொம்பவும் கஷ்டமான நேரத்துல நம்ம யாராவது ஒருத்தர் வந்து உதவி செய்தாக்கா அவங்கள வாழ்நாள் முழுதும் மறக்க மாட்டோம். அல்லேலூயா. வாழ்நாள் முழுதும் மறக்க மாட்டாங்க. சிலர் மறந்துடுவாங்க, அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் மறக்கிற தேவன். அந்த தாவீது பக்தன் குடும்பத்தில கர்த்தர் எப்போதும் ஆசீர்வாதம், எப்போதும் பிளஸிங், எப்போதும் சுடர்விட்டு. வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகத்துல சங்கீதக்கார தாவீது ஆண்டவருக்காக என்னதான் செஞ்சாரு பார்க்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோட வாசித்து பாருங்க. காத்பூரானாகிய கோலியாத் என்னும் பொருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவன் உயரம் 6 முழமும். கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. கோலியாத் என்ற ஒரு மனுஷன் சவுல் ராஜா அந்த ஊரை பிடிக்க போறாங்க. கோலியாத் என்ற ஒரு மனுஷன் நிக்கிறான். அவன் உயரம் எவ்வளவு? 6 முழமும் ஒரு ஜான். நம்ம கையிருக்கல பூ பூ வந்து அளப்பாங்கல்ல, இது என்னது? ஒரு முழம். அப்போ ஒரு முழத்தை அடியா கணக்கு போட்டா இது 2 அடி. ஸ்கேல்ல பார்த்தா நம்ம இந்த ஒரு முழம் 2 அடி. அப்போ 6 2 போட்டா 6 முழம் ஒரு ஜான். அப்ப கோலியாத் எவ்வளவு ஹைட்? 12 அடி 2 ஜான். இந்த சீலிங் எவ்வளவு? 10 அடி. எல்லா வீட்டுக்கும் சீலிங் எத்தனை அடி? 10 அடி சீலிங். இது நீங்க கணக்கு போட்டு பாருங்க. ஆனா அவரு எவ்வளவு? கிட்டத்தட்ட 13 அடி. இது ஒரு ஜான் 6 இன்ச்சு, 2 ஜான் 1 அடி. அப்போ 13 அடி. அப்போ இந்த சீலிங் காட்டுல 3 அடி மேல தான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஆளாப்பா. அப்போ அவன் உயரமே அப்படி இருக்குடான்னா அவன் எவ்வளவு தாட்டியா இருப்பான். அவன் கத்தி எவ்வளவு பிடிச்சிருக்கும். அவன் வந்து நின்னாவ எல்லாரும் இப்படிதான் பார்க்கிறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இவன் நின்று என்ன செய்யறான்? கடவுளுடைய கிருபையால இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். உங்க கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? உங்களுக்கு வந்து விடுதலை தருவாரா? என்னை யார் மேற்கொள்ள முடியும்? வாசி பாருங்க 17 11 வாசிங்க. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவன் பேசுற பேச்சை பார்த்தா பயம். இஸ்ரவேல் ஜனம் கலங்கி நிக்குது. இஸ்ரவேல் ஜனம் பயந்து நிக்குது. யா பேசுற பேச்சு கொஞ்சம் நஞ்சமா? ஐயோ ஐயோ. சவுல் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்படுறாங்க. சண்டை போட யாரும் இல்லை. ஆண்டவரை நிந்திக்கிறான். ஏசப்பாவை வேற என்னென்னவோ சொல்லி நிந்திக்கிறான். ஆண்டவர் நம்மன பிள்ளைங்களை நிந்திக்கிறான். இன்னைக்கு கூட எத்தனையோ பேரு உன்னை நிந்திக்கலாம். உன் வீட்டுக்காரர் உன்னை நிந்திக்கலாம். உன் மனைவி உன்னை நிந்திக்கலாம். உன் தாய் உன்னை நிந்திக்கலாம். நீ இப்படி போகும்போது வரும்போது உன்னை நிந்திக்கலாம். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம எதிர்த்து பேசுறதுக்கு நமக்கு பலன் இல்லாத இருக்கலாம். அவங்க கிட்ட பேசி நம்மால சமாளிக்க முடியாம இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, அவளை அடங்கும்படி தேவன் ஒருவரை ஆண்டவர் எழுப்புவார். நீ அடங்கும்படி உனக்கு ஒரு சம்பவத்தை கர்த்தர் தருவார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த கோலியாத்தை கர்த்தருடைய கிருபையால பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஒருத்தர் கூட முன்ன போய் சண்டை போட வரமாட்டேன்றாங்க.
நம்ம செத்து போயிடும். அவன் பயங்கரமான ஆளு, அவனுக்கு ஒரு விசுவாசம் இல்ல, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. அப்போ அவன் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் செய்யறான். வீட்டுக்கு உள்ள போனாவ பிரச்சனை, சர்ச்சை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனாவ பிரச்சனை. அதான் சர்ச்சைக்கு போய் வந்தேன், பொல்லாத பிசாசி ஏன்டா அப்படி நிம்மதி போகுது. ஒரு முடிவு தருவார். பள்ளிப்பிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. இந்த செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஒவ்வொரு நாளும் நீ கூனி குறுகிறாயோ, பயப்படுறாயோ, அந்த கோலியாத்த போல நீ அஞ்சி நடுங்குகிறாயோ, ஒரு முடிவை தேவன் தருவார். ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிடுவார். வாசித்து பாருங்க 17-18. இந்த 10 பால்கட்டிகளை ஈசாய் தன் குமாரனாக தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கா வறுத்த பயற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்துல ஓட்டமா போய் இந்த 10 பால்கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியான இடத்துல கொடுத்து, உன் சகோதரர்கள் சுகமாய் இருக்கிறாரா என்று விசாரித்து அவரிடத்த அடையாளங்களை வாங்கி கொண்டு வாங்க. தகப்பன் ஈசா என்ன சொல்றாரு, தாவீதை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்ண, யுத்தத்தை நடக்கிற இடத்துல நம்முடைய அண்ணன் தம்பி போயிருக்கிறாங்க, என் பிள்ளைங்க போயிருக்கிறாங்க. நீ என்ன பண்ண, அங்க செய்தி போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இந்த அத்திப்படை அலைகளையும் பால் கட்டிகளையும் வறுத்த பயிர்களையும் கொண்டு போய் அவங்க குடிச்சிட்டு அவங்க சுக செய்தியை கேட்டுட்டு வா, யுத்தத்துக்கு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு யார் கிட்ட கொடுக்கிறாரு, தாவீது கிட்ட கொடுக்கிறாரு. தாவீது அவர் கிட்ட சொல்லி என்ன சொல்றாரு, ஓட்டமா ஓடு, ஏன் யுத்தம் நடக்குது. ஒரு காரியம் என்ன செய்யணும், சோம்பலா இருக்க கூடாது, ஓட்டமா ஓடணும். அவர் சொல்றாரு, நீ உன் கையில கொடுத்திருக்கிற காரியம் பொறுமையா போற வேண்டிய காரியம் இல்ல, தீவிரமா ஓடணும், ஓட்டமா ஓடணும். சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையில பொறுமையா செய்வாங்க. எந்த காரியம் பொறுமையா, யாருக்கும் எந்த பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. கிச்சனுக்குள்ள போனாக்கா தேவ கிருபையில பொறுமையா நடக்கும். தக்காளிக்கே நோவாது, தக்காளி பொறுமையா வெட்டுவோம். வெங்காயத்துக்கே நோவாது, வெங்காயம் பொறுமையா. கறியாப்பிள்ள உருவாங்க பொறுமையா. ஒண்ணு எப்ப டைம் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள போட்டு கட்ட ஒண்ணுல ஒரு தக்காளி சோறு செய்யறதுக்கு 3 hour ஆகுது. எத்தனை hour? காலையில தக்காளி சோறு இந்த தக்காளி சோறு செய்யறதுக்கு கூட 4 பேர் சிப்புங்க வேணும். கீழே உதவி செய்து ஒருத்தர் வெங்காயம் எடு, ஒருத்தர் தக்காளி எடு, நீ இந்த தக்காளி சோறு செய்யறது. அந்த காலையில பார்த்தா டப்பா ஊதுறோம், வெண்ணம் ஊதுறோம், சொம்பு கிலோ கொட்டும், இது ஓடுக்கும் அது ஓடுக்கும். இதுவும் அந்த தக்காளி சோறு செய்யறதுக்கு காலையில. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கால பெண்களை போல, அந்த கால ஆண்களை போல இந்த கால பெண்களும் கிடையாது, ஆண்களும் கிடையாது. உழைப்பாளிகள். அந்த கால ஆண்கள் உழைப்பாளிகள், அந்த கால பெண்கள் உழைப்பாளிகள். உங்க குழா திறந்த உடனே தண்ணி ஊற்றுது, அவங்க சேர்ந்து தான் கொண்டு வரணும். வெறுப்பு மேல தலையில வரணும், இடுப்புல வரணும். நிறமாத கர்ப்பிணியா இருக்கவங்க கொண்டு வருவாங்க. இன்னைக்கு ஸ்டவ்ல வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒண்ணு பத்திக்குது. ஆனா அப்படி இல்ல, அன்னைக்கு கடவுளுடைய கிழமை. இது போல மழை காலம் வந்தா ஈரமான விறகு ஊதி 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 அந்த தாயோட அடிவயிலே வலிக்கும். அடுப்பு பத்த வைக்குது. சோம்பேறிங்கள தக்காளி சோறு செய்யறதுக்கு 4 hour ஆகும். இதுக்கு 4 பேர் கூட வேற வேலை செய்யணும். அதாவது அந்த தக்காளி சோறு எடுத்து வச்சா அது உப்பும் இருக்காது, காரமா இருக்காது. 4 நாள் வேலை, 4 hour வேலை இல்ல. சில காரியங்கள் துரிதமா செய்யணும். ஓடு, தீவிரமா ஓடு. அவர் என்ன சொல்ற, இது கொண்டு ஓடுறாரு கடவுளுக்கு. ஏன்னா முக்கியமான வேலை, முக்கியமான சம்பவம். தப 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 தபன்னு ஓடுறாரு கடவுளுடைய கிருபைனால. ஒரு சர்ச்சி ஒரு 7 மணிக்கு ஆராதனைன்னா எத்தனை மணிக்கு வரணும்? அட்லீஸ்ட் ஒரு 7-10 உள்ள இருக்க பழக்கம். துரிதமா வரணும். வேலைக்கு துரிதமா வர்றோம். சாப்பாட்டுக்கு கட 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 சாப்பிடுறோம், துரிதமா சாப்பிடுறோம். இல்ல
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாவத்திலும் எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்புள்ள எறும்பு போல நம்ம வாழ கற்றுக் கொள்ளணும். வாசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை 17:32 வாசித்து பாருங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிச்சனோட யுத்தம் பண்ணுவேன். நான் கரங்களை தட்டி கட்ட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் அன்பான கட்டோட பிள்ளைகளை தேவ பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நிக்கிறாங்க. அண்ணன் தம்பியை பார்க்க போறாரு, சுக செய்தியை கேட்க போறாரு. தன் தகப்பனாகிய ஈசா கொடுத்த பால் கட்டிகளும் வைத்த பயிர்களையும் கொண்டு போய் அத்தி அடைகளையும் கொண்டு போய் அரசு காக்கிறவன் இடத்துல வச்சுட்டு என்ன செய்யணும் அந்த பாத்தீங்கன்னா தாவீது போறாரு. இப்போதான் புதுசா உள்ள போறாரு. அந்த கோலியாத் என்ன செய்யறான்? அதே போல சொல்றான், அதே போல பேசுறான். ஆனா தாவீதுக்கு கோபம் உச்சிக்கு மேல வருது. என்னுடைய தேவனேடா நீ அப்படி பார்த்து சொல்ற, என்னுடைய ஜனங்களேடா அப்படி பார்த்து சொல்ற. அவருக்கு கோபம் மிகுதியாய் ஆண்டவருடைய கிருபையால அவர் போய் சொல்றாரு ராஜாவாகிய சவுலிடத்துல, ராஜாவே அவனை சண்டை போட நான் போறேன். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. என் தெய்வத்தை நிந்திக்கிறவன் இடத்துல நான் போய் என் தேவ பிள்ளைகளை மீட்டெடுப்பேன்னு சொல்லி அவருக்குள்ள இருந்த அபிஷேகம், அவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அவருக்குள்ள இருந்த அந்த கிரிய ஆண்டவருடைய கிருபையால எப்படி சொல்றாரு? ஆண்டவருடைய கிருபை அல்லேலூயா. யாரை நான் அனுப்புவே, யார் போவார் என் காரியமா என்ற உன் குரல் கேட்குதையா, போகிறேன் உன் காரியமா, போகிறேன் உன் காரியமா. யாரை அனுப்புவே, யார் போவார் என் காரியமா என்ற போல கேட்குதையா, என்ற போல கேட்குதையா. நான் போகிறேன், என் தேவன் நான் போகிறேன், ஒரு பாவி மறந்திருப்ப நான் போகிறேன். ஊழியம் என் பணம் ஆண்டவனுக்கு என் உழைப்பு ஆண்டவனுக்கு உபயோகப்படுத்தும்.
ஜனத்தை மீட்டிடவே, வாழ்கின்ற ஜனத்தை மீட்டிடவே யாரை நாம் அனுப்புவேன்? யார் போவாரில் யாரை நாம் அனுப்புவேன்? யார் போவாரில் காணாமல் போன ஆடுகளா, தொலைந்து போன பாவிகளா. ஆவியானவரே, என் ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கப்படுகிறேன் நண்பரே. வாழ்த்து வருவதற்கு வருவதற்கு எல்லா ஜாதியும் ரட்சிக்கப்படுவார்களாக. அவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஜெபிக்கிறேன் ஐயா. என் தேவனே, இந்த நேரம் ஊரை ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அநேக குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக, கடன் வாழ்வதாக, கஷ்டங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. காணாமல் போன ஆடுகளா, உறைந்து போன பாவிகளா, தகப்பனை மீறிந்த பிள்ளைகளா, தகப்பனை மீறிந்த பிள்ளைகளா, இந்த ஜனத்தை மீட்டிடவே, வாழ்கின்ற ஜனத்தை மீட்டிடவே யாரை நான் அனுப்புவே? யார் போவார் என் காரியமா? என் அன்பான தேவ ஜனமே, எவ்வளவு ஜனம் அங்க நிக்குது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனம் நிக்குது. ஆனா தாவீதுதான் என்ன பண்றாரு? முதல்ல நான் போறேன், என் ஜனங்களை மீட்டெடுக்க நான் போறேன். அதனாலதான் சொல்றாரு, தாவீதின் விளக்கை தேவன் அணைக்கவில்லை. கரங்களை தட்டி எத்தனை பேரு தேவன் சொன்னா தாவீதின் விளக்கை நான் என்ன செய்வேன்? அணைப்பதில்லை. அப்பனா ஆண்டுக்காக நீ எதையாவது செஞ்சு வச்சுட்டு போனோம், உன் பொண்ணு பிள்ளைக்கு, உன் தலைமுறைக்கு தான தர்மம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஆத்ம ஆதாயம் செய்யணும். நீ பாட்டு உன் குடும்பத்தையே பார்த்துட்டு நீ பாட்டுல போய் இருந்தா பிரயோஜனம் கிடையாது. வாசித்து பாருங்க எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 34 முதல் 36 வரை. தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தியில் இருக்கிற ஒரு ஆட்டை 33 வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ணா உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமோ ஒரு விசை ஒரு கரடியும் மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பிவிட்ட, அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அடியானாக நான் கொன்றேன். விருத்தேசம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். கரவளை தட்டி கட்ட நாமத்தை மையப்படுத்துறான். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள, அங்க கர்த்தருடைய கிருபையினால சவுல் கேட்கிறாரு, ராஜா எப்பா நீ சின்ன பையனா இருக்கிற, நீ யாரு? சின்ன பையனா இருக்கிற, அவ்வளோ பெரிய உயரமாவும் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரனமா இருக்கிறான, அவனை போய் உன்னால ஜெயிக்க முடியுமான்னு கேட்கிற. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது. இல்லையா? உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது. தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஒரு மனிதனை கொண்டு
எதை செய்ய வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ அதை செய்ய தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவர் சொல்றாரு, ஐயா ஒரு முறை நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, ஒரு ஆட்டை பிடிச்சு கொன்று போடும்படி பிடிச்சிட்டு போகுது. நான் அது பிண்டால ஓடி அந்த வாயை பிடிச்சி கிழிச்சு அந்த ஆட்டை தப்பி வச்சு அந்த சிங்கத்தை கொண்டு போட்டோம் ஒரு கையா. ஒரு மனிதனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குமா? கர்த்தருக்குள் தேவனுடைய வல்லமின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானா? அவருடைய அன்பு, கடவுளுடைய அன்பு ஒரு மனிதனுக்குள் இருக்குமானா? தேவனை நேசிக்கிற நேசம் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானா? கர்த்தர் அந்த மனிதனை உயர்ந்த ஜாதியாக கர்த்தரை மாற்றுகிறவர், உயர்ந்த குடியாக மாற்றுகிறவர், உயர்ந்த இடத்துல பெருமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி சொல்றாரு அவர். அதனால அந்த சிங்கத்தை போல ஒருவனா இருப்பான் இவன் உருவத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவனோடு இருக்கிறவனை காட்டிலும் எம்மேல அசைவாடுகிறவர், எம்மேல அபிஷேகமாக நிற்கிறவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை தூரத்தில் ஆளுகளை வைத்திருந்த போது என்னை அழைத்து என்னை கொண்டு வந்து என் சகோதரருக்கு முன்னாக என் அபிஷேகம் பண்ணவர் என் தேவன் பெரியவரா இருக்கிறார். அவருக்கு முன்னால இவன் நான் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆண்டோட பிள்ளையானா அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? கடவுளுடைய பிள்ளையானா எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். ஆண்டு பத்தி யார் என்ன சொன்னாலும் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டு போறவங்களா இருக்காங்க. சிலர் என்னென்னவோ சொல்லுவாங்க ஆண்டு பத்தி. இல்ல, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா ஆண்டவரை பத்தி நிந்திக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினால அதோட பிரதிபலனை அவங்களே சந்திப்பாங்க. நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் இல்ல. ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கே தானாவே நடக்கும். அதெல்லாம் என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள, அது போல ஒரு மிருகத்தை போலதான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க 37. பின்னும் தாவீது என்ன சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்பிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. நான் கரங்களை கட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா, போ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னையும் என்னையும் இந்த செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எத்தனை இடத்துல கர்த்தர் உன்னை தப்புவிக்க செய்தார் தெரியுமா? எத்தனையோ இடத்துல ஆண்டவரை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை செய்ய நினைத்தது உனக்கும் எனக்கும் தடைபடாது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவர். சவுல் சொல்லுகிறார், எப்படி? கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தரை தப்பிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால் இவர் என்ன செய்யறாரு? அப்படி கடவுளுடைய கிருபையினால கடந்து போறாரு. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த ராஜாவிடத்தில் இந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கடந்து போறாரு. வாசிங்க 40. தன் தடியை கையில் பிடித்துக் கொண்டு ஆத்துல இறங்கி 5 கூழாங்கல்ல தெரிந்தெடுத்து அவர்களை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பிளிச்சண்டையிலே போனான். அல்லேலூயா. இவருக்கு ஆயுதம் என்ன தெரியுமா? கத்தியோ ஈட்டியோ அம்போ இல்ல. என்ன எடுத்து போறாரு? ஆத்துல இறங்குறாரு, சரியான கல்லு 5 கல்லு தேர்ந்தெடுக்கிறாரு. அல்லேலூயா. 5 கல்லை தேர்ந்தெடுத்து தன் மேய்ப்பனுக்குரிய அடப்பையில அந்த 5 கல்ல போட்டுக்கின்னு கவனி என்னன்னா, நாங்க கிராமத்துல சோளம் விதிப்போம். சோளம்
வெள்ளச்சோளம், மக்காசோளம், கேழ்வரகு, இந்த மாதிரி தானிய பயிர்களை விதைக்கும் போது குருவிங்க வரும். குருவிங்க வரும்போது அந்த கவனி இருக்கும், நீட்டா ஒரு கயிறு மாதிரி இருக்கும், சென்டரா பட்டியா இருக்கும். அதில் வச்சு சொயிட்டி அடிக்கும் போது ஒரு கயிறு விட்டுணும், ஒரு கயிறு கையில பிடிச்சிக்கணும். அது மாதிரி தான் கவனி. குருவிங்கெல்லாம் பறந்து போயிடுது. அதை எடுத்துக்கின்னு என்ன பண்றாரு, அவ்வளோ பெரிய வீரனை அந்த கோழியாத்த சண்டை போட எதை எடுத்துன்னு போறாரு, ஒரு 5 கல். தேவ பிள்ளைகளை, அற்பமானவைகளை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிற சர்வ வல்லமுள்ள அபிஷேகம் உனக்குள்ள எனக்குள்ள இருக்குமானா கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல உன்னை மேன்மைப்படுத்த தேவனாக இருக்கிறார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அற்பமானவளை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் தான் சர்வ வல்லமுள்ள எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. நீ பயப்படாவும் கலங்கவும் வேண்டிய வாசித்து பாருங்க 44, 45. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, வா, நாமும் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாய சேனைகளின் கர்த்தர் நாமத்தை உன்னிடத்தில் வருகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை அல்லேலூயா அல்லேலூயா. நீ ஈட்டியோட வர, பணத்தோட வர, படபலத்தோட வர, 10-20 பேர் வர. ஆனா நான் யாரும் இல்லாத அனாதைதான், நான் யாரும் இல்லாத தனிமரம் தான். நீ பார்க்கறதுக்கு நான் பைத்தியக்கார மாதிரி இருக்கலாம், ஆனா எனக்கு பின்னாலே தேவ தூதர்களின் சேனை, தேவ தூதர்களின் சேனையோடு நான் வருகிறேன். அவர்கள் உன் கண்ணுக்கு தெரியமாட்டாங்க, ஆனா என் கண்ணுக்கு தெரிவாங்க. நீ நிந்திக்கிற என்ன, என்ன உபத்திரப்படுத்துற என்ன, என்ன கண்ணீர் வடிக்க வைக்கிற என்ன, கர்த்தருடைய கிருபையினால நான் வரேன். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அப்படிதான் பார்க்கலாம். நீ ஈட்டியோடும் நீ கத்தியோடும் வர, எனக்கு அது தேவையில்லை. நான் என் ஆண்டவரோடு வரேன், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவரை நம்பி வரேன் நான். அல்லேலூயா. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போறாரு. வாசிங்க 49, 51 வர. தன் கையை அடப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனில வைத்து சுழற்றி பிடித்துடைய நெற்றில பட எரிந்தான். அந்த கல் அவன் நெற்றில பதிந்து போனதினால் அவன் தரையில முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையில பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால தாவீது பெலிஸ்தனில ஓடி அவன் மேல நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதன் உரையில் இருந்து உருவி அவனை கொன்று அதனால் அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனாங்க. கரங்களை தட்டி கர்த்தர் அல்லேலூயா அல்லேலூயா. அவன் விதைச்சது அவனுக்கு, அவன் விதைச்சது அவனுக்கு தான். உனக்கு உரிமை உள்ளத ஆண்டவர் என்னோட இடைபெறத சொல்ற இந்த செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உனக்கு உரிமை உள்ளத ஏமாத்துறாங்க பாரு. அந்த ஏமாத்துறதுனால உன் உள்ளம் சோர்வடைந்து கிடக்குதா? இல்ல, அது உனக்கு தானா வந்து உனக்கு சேரும். கடவுளுடைய கருவில அது உனக்கு தானா வந்து உன் கையில கடவுள் தருவார். என் தேவனே, உனக்கு பலம் இல்லையா? உனக்கு வாதாட ஒருவர் இல்லையா? உனக்கு பொய்யான தீர்ப்பு வந்திருக்கிறதா? உனக்கு பொய்யான காரியங்கள் வந்து உள்ளம் கூடி குறுகி அமர்ந்திருக்கிறியா? இல்ல, தாவீதை வெட்ட கொண்டு வந்த கத்தியை தாவீது திருப்பி அவன் தலையை வெட்டி அவனை கரங்களினால் தேவனுடைய கிருபை விளங்கப்பட்டது. உன்னை வெட்டலான்னு கொண்டு வந்த கத்தி தான். அந்த கத்தி அவன் தலைக்கே அவனுக்கு பரிசாக கிடைச்சு. என்ன செய்தாரு தாவீது? என் அன்பான தேவ பிள்ளைகளே, உனக்கு உள்ளதை ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது.
அவருடைய சித்தை இல்லாம உன் தலையில இருந்து ஒரு முடி கூட உதிராது. கர்த்தருடைய கிருபைனால அவன் என்ன பண்ணிருந்தான் தெரியுமா? எவ்வளவு காலம் ஆனான் தெரியுமா? ஐயோ ஐயோ. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா ஆடுறான் பாரு ஆட்டம், போடுறான் பாரு கேசு, பண்றா பாரு ஒரு பண்ற காரியம். ஐயோ ஐயோ தாங்க முடியல. ஆனா எல்லாமே உனக்கு ஒரு நாள் சேர்ந்து மூட்டையா தாந்து ஆண்டவர் உன் தலைமையில வைப்பாரு. அதுல மாற்றுக்கிறது என்ன நடந்தது? இந்த பிள்ளைகளை சங்கீதக்கார தாவீது அந்த மகனுடைய தலையை வெட்டி ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினால கொண்டு வந்தார். வாசிங்க 21:2 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய நாமம் மகிம்படும்படி கர்த்தர் சொன்னார். 2 நாளாகமம் 21:7. 2 நாளாகமம் 21:7. கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளிடுவேன் என்று சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கைய இப்ப தெரியுதா? தாவீதுடைய குடும்பத்தை ஒரு விளக்கை எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவன் மேல் வைத்திருந்த அன்பு, அவன் தேவன் மேல் வைத்திருந்த அந்த அன்பு பாசம், தேவன் மேல தேவனுக்காக போய் கடந்து அந்த கோலியாத்தை கொன்று குவித்ததனால் தேவன் கொடுக்கிறார். எனக்காக எத்தனையோ காரியங்களை செய்த தாவீதே குடும்ப விளக்கு நான் ஏற்றி. அதுபோல நீ செய்தி ஆண்டு இருக்காங்க என்ன செய்தியா? என் அன்பு பிள்ளைகளே, இதை செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயும் கூட ஆண்டவருக்காக நீ செய்யும் போது, ஒரு சபையை கட்டி கொடுக்கும் போதோ, சபையில காரியங்களை செய்யும் போதோ, சபை காரியங்களை நீ உன் உள்ளான இருதயத்துல முழு உள்ளத்தோடு நீ பணிவிடை செய்யும் போதோ, ஆண்டவருக்கு கொடுக்கும் போதோ, ஆண்டவருக்கு பணிவிடை செய்யும் போதோ, ஆண்டவருக்கு ஆலயங்களை கட்டி கொடுக்கும் போதோ, உன் தலைமுறையால் உன் குடும்ப விளக்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு வழியா வருகிற சாபங்களை 7 வழியா விலகி போக தேவன் செய்வார். ஒரு வழியா வருகிற காரியங்களை 7 வழியா விலகி போக கிருபை. ஏன்? ஆண்டவருக்காக நீ செய்த தொண்டு, நீ ஆத்ம ஆதாயம் செய்வாயானால், ஒரு பாவி மனம் திரும்ப ஊழியம் செய்வாயானால், அந்த ஊழியத்தின் நிமித்தம் உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சொத்து சுகம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய சுக வாழ்வு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கிருபையில நீ சும்மாவே இருந்தீனா ஆசீர்வாதம். வாசிங்க அதே 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 26 9 முதல் 11 வரை ஒரு வாசிக்கலாம். தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே, தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாத, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தின் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யாருன்னு சொன்னா, பின்னும் தாவீது கர்த்தர் அவன் அடித்து அல்லது அவருடைய காலம் வந்தவன் மரித்து அல்லது அவன் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கைய கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தின் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்ன காக்க கடவார் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம். ஆண்டவருடைய கிருபை. கர்த்தருடைய பிள்ளைய, இந்த தாவீதுடைய குணாதிசயம் எப்படி தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை குற்றப்படுத்த மாட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல கை போட மாட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நிந்திக்க மாட்டாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல பகை வச்சுக்க மாட்டாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல கரை சொல்ல மாட்டாரு. இவர் யாரு தெரியுமா? ஆண்டவருடைய கிருபையினால சவுல் இவருக்கு துரோகியா மாறிட்டாரு. சவுல் தாவீதை கொலை செய்ய எத்தனை முறை வகை தேடுறாரு, எத்தனையோ முறை என்னென்னமோ காரியம் செய்யறாரு. ஆனா ஆண்டவர் சவுலை தாவீது கையில ஒப்பு கொடுத்த போது கூட அவர் சொல்றாரு, அபிஷேகம் செய்யப்பட்டவன் மேல உன் கை போடாத, அவனை அடிக்காத, அவனை திட்டாத, அவனை நிந்திக்காத, அவனை கசப்பாக்கிக்காத, அபிஷேகம் செய்யப்பட்டவன். அதனாலதான் தாவீதின் குடும்ப விளக்க கர்த்தர் ஏற்றி உயர்த்தி அழகு. நீ எப்படி அவர சத்தியத்தை கேட்கிற கத்தோட பிள்ளையே, இந்த செய்தியை பார்க்கிற கத்தோட பிள்ளையே,
நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிற. நீ அபிஷேகம் செய்யப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை தீங்கான காரியங்களை செய்து கொண்டு உன் குடும்பத்திலே சாபத்தை சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிற. அதல்ல, உன் குடும்ப விளக்கு எப்போதும் எரிகிறதா? சங்கீதக்காரர் தாவீது பக்தனுடைய குடும்ப விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு நீதிமானா வாழ்ந்தார் சங்கீதக்காரர். நீயும் நீதிமானா வாழும்போது, உன் குடும்பமும் நீதிமானா வாழும்போது, கடவுளுக்காக செய்யும் போது, ஊழியக்காரருக்காக நீ உதவி செய்யும் போது, ஊழியக்காரர் மேல நீ பழிபாதம் சொல்லாத போது, ஊழியக்கார கர்த்தருடைய கிருபையினால நீ குறை கண்டுபிடிக்காதபடி நீ ஊழியக்காரனை தொட்டினா உனக்கு பிரச்சனை தான். ஆனா இவர் அப்படி இல்லை. அதனாலதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கடைசியாக வாசித்து தேவ கிருபையில 2 நாளாகமம் 21:7 வாசித்து கடந்து போகலாம். 2 நாளாகமம் கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளிடுவேன் என்று சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கையின் மித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இன்று நீ உன்னை ஒப்புக்கொடு. ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள, இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள, கர்த்தருடைய பிள்ளையே, உன் குடும்பத்துல சில காரியங்கள், சாபமான காரியங்கள் நடக்குதா? அதை நீ யோசித்து பார்த்திருக்கிறியா? எதனால நடக்குது? ஏன் உன் வாழ்க்கையில, உன் தனி மனித வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது? யோசித்து பார்த்திருக்கிறியா? அன்றோட பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, ஒரு விஷயம் கர்த்தர் பேசுறார். சங்கீதக்காரர் தாவீது குடும்பத்துடைய விளக்கை தேவன் அவர் ஏற்றி வைத்தார். அவர் அணைக்கவில்லை. அந்த குடும்பத்துல சாபம் வரவில்லை. இன்னைக்கு உன் குடும்பத்துல நீ ரட்சிக்கப்பட்டு இத்தனை விதமான சாபங்களும் பாவங்களும் வருவதென்றால் கடவுளை விட்டு நீ தூரம் போயிருக்கிறாய். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறாய். நீ கரை சொல்லி இருக்கிற, அவர்களை கஷ்டப்படுத்துற, நீ சபைக்கு விரோதமா கஷ்டப்படுத்துற, ஊழியக்கார விரோதமா கஷ்டப்படுத்துற, அபிஷேகம் பண்ணவர்களுக்கு விரோதமா கஷ்டப்படுத்துற. ஆனா ஆராதிக்கிற, ஆனா துதிக்கிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதக்காரர் தாவீது, நீ ரட்சிக்கப்பட்டு பொருத்தனை ஏறெடுத்த, அதை மறந்து போயிருக்கிற. நீ ரட்சிக்கப்படும் போது ஊழியம் செய்யணும்னு ஒப்பு கொடுத்த, அதை நீ மறந்து போயிருக்கிற. ஊழியத்துக்காக உன்னை ஒப்பு கொடுத்த, நீ விட்டு வீர போயிட்ட, தூரம் போயிட்ட. கர்த்தர் உன்னை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். ஓ, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. யாரை நான் அனுப்புவே, யார் போவார் என் காரியமா? எந்த ஒவ்வொரு மகனே, ஒவ்வொரு மகனே, உங்களுக்காக உள்ள ஒவ்வொரு தேவன் உன்னோடு ஈடுபடுகிறார். என் அன்பு மகனே, அன்பு மகனே, ஊழியத்துக்காக, கடவுளின் சேவை செய்வதற்காக ஒப்பு கொடுத்தாயா? தேவ பிள்ளையே, கட்டோடவளே, காணாமல் போற ஆடுகளா, ஓய்ந்து போற பாவிகளா, காணாமல் போன ஆடுகளா, உழைந்து போன பாவிகளா, தகப்பனை பிரிந்த பிள்ளைகளா, தகப்பனை பிரிந்த பிள்ளைகளா, அவைக்கின்ற ஜனத்தை அவைக்கின்ற ஜனத்தை நீ நான் ஒரு நாள் காணவ போற ஆளுக போற வருடத்தை தெரிந்தோம். கர்த்தர் கண்களை நிர்வகித்தது. நீ நானும் ஒரு நாள் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றினார். தரித்திரத்தை மாற்றின கர்த்தருக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? உன்னை வாழ வைத்த தேவன், உன்னை வசதி வாய்ப்பா கொடுத்த தேவனுக்கு அந்த சங்கீதக்காரன் தாவீதை போல ஒரு தேவனே ஊழி செய்வாயா? நீ ஊழி செய்வாயா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, பார்த்து கொண்டிருக்கிற கட்டோடத்திலே யாரை நான் அனுப்புவேன்? ஆர்வமாகின்
பிதாவுக்கும் அவன் குமாரனுக்கும் என் நன்றிக்கும் ஒரு விளக்க கட்டிடுவேன். உன் குடும்பம் வாழையடி வாழையா வாழ வேண்டுமா? உன் குடும்பம் வாழையடி வாழையா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா? கர்த்தருக்குள்ளே கடவுளுக்காக நன்றி செய், கடவுளுக்காக எதையாக செய். கர்த்தருடைய ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு எத்தனையோ ஏழை சபைகள் உண்டு. சபையில் எவ்வளோ பேர் இருக்காங்க. மழையில ஒழுங்குள்ள சபைகளோட வாழ்க்கை எத்தனையோ கிராமம், எத்தனையோ நகரம். பணம் உங்களோட வரப்போறதில்லையே. ஒரு ஊழியர் ஒரு கோயிலை கட்டி தரும்போது உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவருக்காக ஒரு கோயிலை கட்டும்போது, ஆண்டவருக்காக ஒரு கோயிலை கட்டும்போது குடும்பம் வாழையடி வாழையா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. வாழ்கின்ற ஜனத்தை மீட்டிடவே, வாழ்கின்ற ஜனத்தை மீட்டிடவே யாரை நான். சங்கீதக்கார தாவீது இவ்வளவு பெரிய மனிதன் தான் உயிருக்கு என்னாகும் சொல்லி வைத்தாரா? இல்லை. என் ஆண்டவரை அவன் எப்படி நிந்திக்கலாம்? என் ஜனங்களை அவன் எப்படி நிந்திக்கலாம்? அவருக்குள்ள இருந்த ஒரு வைராகியம், அவருக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகம். என் தேவனுக்காக நான் எதையாகியும் செய்ய வேண்டும். அதனாலதான் ஆடுகளை வைத்த சங்கீதக்கார தாவீது பக்தனே, அரண்மனையிலே கர்த்தர் அழகு பார்த்தார். அரண்மனையிலே கர்த்தர் அழகு பார்த்தார். உனக்கும் சகல விதமான செல்வங்கள் வேணுமா? ஆண்டோடு ஊழியம் செய், தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொடு. உனக்குள்ளதை தேவன் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்க மத்தியில நீ ஆசீர்வாதம் மகா கிருபைக்காக நன்றி அப்பா. எடுத்த பொருத்தனையில, எடுத்த ஜபத்தில, எடுத்த உண்மையில, கொடுத்த வாக்குறுதியில நாங்க உண்மையை மொத்தமத்தோடு வாழ உதவி செய்ய ஜெபிக்கிறோம். என்ன நடந்தாலும் ஊழியத்தை செய்ய கிருபையாக இந்த சத்தியத்தை கட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யார் சேர்ந்து சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியம் இன்னும் சதா காலங்கள் அடியோடு செல்வன். கர்த்தர் பிள்ளைகள் யாரும் கர்த்தரை சித்தமானா கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் கர்த்தர் நம்ம நடத்துவாரா? ஒரு